மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்தார் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன், மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், சொத்து வரி முறைகேட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்தார் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக செய்துள்ள பணிகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கூறிய அவர், 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டில் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த வருடம் மதுரை மாநகராட்சியில் 200 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது. இதை கண்டுபிடித்த அன்றைய கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்கள் கொடுத்த வழக்கின் கம்ப்ளைண்டின் அடிப்படையில் அந்த நேரத்தில் ஒரு 8 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்களின் குரலாக இந்த பிரச்சனையை ஓங்கி ஒலித்ததன் விளைவாக அதிமுக கோர்ட்டு படியேறி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கோர்ட் அமைத்தது. மதுரை பெஞ்ச் உயர்நீதிமன்றம் ஒரு பெஞ்ச் அமைத்தது. ஐஜி லெவல் ஆஃபீஸரை வைத்து அமைத்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் விஷயம் வேகம் எடுத்து இதுவரை 23 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கக்கூடியவருடைய கணவர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருந்து இப்போ தற்சமயம் பெயிலில் வெளியே வந்திருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதற்கு ஒரு கண்துடைப்பு விஷயமாக அந்த மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருந்தார். அதை தாண்டி இந்த விஷயம் ஒன்றும் பெரிய அளவில் வேகம் எடுக்கவில்லை. அதை ஒரு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தது இந்த ஆளும் அரசு. எடப்பாடி அவருடைய தொடர் நடவடிக்கையினால் இப்போ கோர்ட்டில் இப்போ அந்த ஆர்டரை இப்போ நம்ம அதிமுக வாங்கிய பிறகு கொஞ்சம் விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நேற்று மதுரை மாநகராட்சியோட மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கதாக ஒரு செய்தி வருகிறது. 17ஆம் தேதி கூட்டம் துணை மேயர் தலைமையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி. துணை மேயர் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அவரும் இதற்கு உடந்தை தான். அதனால் மேயர் மட்டுமல்ல, துணை மேயரும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் விஷயம்.